10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Hi students. So last videoல different concentration unit and their illustrations அந்த டேபிளர் காலத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரியா? நெக்ஸ்ட் உங்களுக்கு எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஸோ டேபிளர் காலம் 9.2. ஸோ டேபிள் 9.2 முடிஞ்ச பிறகு பேஜ் நம்பர் 34ல் இவாலுவேட் யுவர் செல்ஃப் இருக்குது. சரிங்களா? ஒரு 4 சம்ஸ் ப்ராக்டிஸுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது டவுட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தோடனே ஃபஸ்ட் அதை கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ தென் நவ் வி ஹாவ் டு டிஸ்கஸ் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ். த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் expressed in different units. ஸோ பேஜ் நம்பர் 34 இருக்கிறதா ரீட் பண்ணுறேன் பாருங்கள். So the concentration of a solution is expressed in different units. The choice of unit depends upon the type of measurement applied. The choice of unit depends upon the type of measurement applied. Type of measurement means இப்போ molarity அப்படின்னா நம்ம மாலிகுலர் வெயிட்டால் டிவைட் பண்ணுறோம். பட் சால்வெண்ட்னுடைய வெயிட் எடுத்துக்கிறோம். மொலாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் மாஸ் அண்ட் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா? தென் மொலாரிட்டி அப்படின்னா வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். சரிங்களா? கிவன் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் இன்ட்டு 1000 பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். நார்மாலிட்டினா கிவன் வெயிட் டிவைடட் பை ஈக்குவலன் வெயிட் இன்ட்டு 1000 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க இன் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் இன்வால்விங் EDTA. EDTA மீன்ஸ் ethylene diamine tetraacetate. EDTA means ethylene diamine tetraacetate. The reaction between the EDTA and the metal ions takes place in the 1:1 mole ratio, and hence molar solutions are used in this titration. In the redox reaction and neutralization titration we use normal solution. சரிங்களா? ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸும் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சொல்யூஷனில் எடுத்துக்கிறோம். நார்மல் சொல்யூஷன் மீன்ஸ் நார்மாலிட்டியில். த மோல் ஃப்ராக்ஷன் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேசஸ் அண்ட் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். த பர்சன்டேஜ் யூனிட்ஸ் ஆர் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் த active ingredients present in the therapeutics, and the parts per million is used to express the quantity. Okay va? Parts per million is used to express the quantity of solute present in small amount of in solution. So in the measurement units ellame in the normality, molarity, parts per million, molality, so இதெல்லாமே நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன்லேயும் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்லேயும் நார்மாலிட்டியில் எடுத்துக்கிறோம் சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை. தென் மோல் ஃப்ராக்ஷன் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் அண்ட் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் எப்போ எடுக்கிறோம்? பார்ஷியல் கேஸஸினுடைய பார்ஷியல் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்கும் வேப்பர் ப்ரெஷர் சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம். தென் பர்சன்டேஜ், அதாவது W/W, V/V percent, W/W percent, W/V percent. ஸோ இந்த யூனிட்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோன்னா த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் தெரப்டிக்ஸ். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ப்ரெசன்ட் இன் தெரப்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே உங்களுடைய அந்த டேப்லெட் இருக்கு இல்லையா, மாத்திரை. ஸோ டேப்லெட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பின்னாடி இன்க்ரீடியண்ட் அண்டு டானிக் பாட்டில்ஸ், ஓகேங்களா, சிரப் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
அவங்க W/W, V/V%, இண்டிகேட் பண்ணி காட்டியிருப்பாங்க இன்க்ரீடியன்ஸில். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் பார்ட்ஸ் பெர் மில்லியன் யூனிட்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் ஸ்மால் அமௌண்ட்ஸ் இன் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கக்கூடிய மொலாரிட்டி, நார்மாலிட்டி, பார்ட்ஸ் பெர் மில்லியன், பர்சன்டேஜ், யூனிட்ஸ் எல்லாமே கெமிஸ்ட்ரி லேப் ஆகட்டும் இல்லை இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இண்டஸ்ட்ரியில் சுகர் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா? ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தென் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே அந்த ப்ராடக்டினுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது மெஷர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ குவாலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு மெஷர் பண்ண வேண்டிய ஒரு இதுக்கு நம்ம பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் ஸோ ஒன் ஆஃப் த பர்சன் இம்பார்ட்டன்ட். ஸோ கெமிஸ்ட், ஆஸ் எ கெமிஸ்டாக நீங்கள் B.Pharm M.Pharm முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் நல்ல வேல்யூ இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் ஆஃப் டேப்லெட் அண்ட் டானிக்ஸ் எல்லாமே சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம ஒர்க் பண்ணும்போது B.Pharm M.Pharm அண்ட் டிப்ளமோ, அதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசி, ஓகேங்களா? D.Pharm. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும்போது உங்களுக்கு அந்த டாக்டர்ஸுக்கு மேலே ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா டாக்டர்ஸுக்கே அந்த டேப்லெட்டை ப்ரெஸ்கிரைப் பண்ணுறது, ஸோ அதனுடைய கெப்பாசிட்டி, கேரக்டர் எல்லாம் சொல்கிறது ஒரு ஃபார்மசிட்டிஷியன், ஓகேங்களா? ஒரு ஃபார்மசிஸ்ட் தான். அதனால் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது B.Pharm படித்தவங்களாக இருந்தாலும் சரி, சம்ஃபார்ம் MSc கெமிஸ்ட்ரிக்கே வேலிட் உண்டு. சரியா? அது மாதிரி நம்ம படிக்கும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த டாபிக் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ்? ஸோ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் மீன்ஸ், so standard solution or stock solution is a solution whose concentration is accurately known. So standard solution அப்படிங்கிறது known concentration இருக்கக்கூடிய solution. So standard solution means அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும், அக்யூரேட்டாக தெரியும். சரிங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அப்படின்னா அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் known ஆர்டினரி நோன் கிடையாது, அக்யூரேட்லி நோன். ஸோ அப்ராக்சிமேட்டாக கிடையாது, அக்யூரேட்டாக அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0.1N இது 1N சொல்யூஷன் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் லெபார்ட்டரி வரும்போது பாருங்கள், பாட்டில்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 36 நார்மல் அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அந்த மாதிரி சொல்யூஷனை, ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஹவு கேன் ப்ரிப்பேர் த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a standard solution of required concentration can be prepared by dissolving a required amount of solute in a suitable amount of solvent. அப்போ பர்டிகுலர் சொல்யூட் எடுத்து amount of solute dissolved in particular amount of solvent, ஓகேங்களா? எல்லா சொல்யூட்மே எல்லா வாட்டரில் டிசால்வ் ஆகாது. ஸோ அது நெக்ஸ்ட் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா சால்யூபிலிட்டி ஆஃப் த சொல்யூட், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த சால்யூபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்ப்போம். Here, how can prepared standard solution அப்படிங்கிறத பார்ப்போம். First point, transforming the known amount of solute to a standard flask of definite volume. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் ட்ராப் பண்ணியிருக்கோம், அப்ராக்சிமேட்டாக தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நெக் வந்து லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த நெக் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லென்த்து நீளமாக இருக்கும். தென் இந்த பொசிஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் பாட்டம், அதாவது ஸோ ரவுண்டாக நம்ம பல்ப் இருக்கு இல்லைங்களா, பல்ப் மாதிரி நம்ம வந்து 0 வாட்ஸ் பல்ப் இருக்கு இல்லைங்களா, ஸோ 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி ரவுண்டாக இருக்கும் இந்த பொசிஷன். பட் ஹியர்
பாட்டம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க். சிம்பிளாக சொல்ல போனால் திஸ் இஸ் ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க். பட் ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் அப்படின்னா இந்த நெக் வந்து கரெக்டாக ஒரு கரெக்டான லென்த்தில் இருக்கும். பட் ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லும்போது கீழே இந்த பொசிஷன் ரவுண்ட் பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். மேலே வந்து நெக் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், நீளமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 150 ml ஃப்ளாஸ்க் இருக்குது, 100 ml ஃப்ளாஸ்க் இருக்குது, 250 ml ஃப்ளாஸ்க் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளாஸ்க் இருக்குது. அதில் அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்பாங்க. ஃபார் 100 ml ஃப்ளாஸ்க்னால் இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும். ஸோ கீழே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரவுண்ட் பாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொசிஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அது எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ இந்த பாட்டம் இந்த பொசிஷனை பொறுத்து இந்த நெக் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பொசிஷன் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வெயிட் வேணுமோ, என்ன நார்மலில் சொல்யூஷன் வேணுமோ அதுக்கு கால்குலேட் பண்ணி, ஸோ எப்போவுமே கால்குலேட் பண்ணுறது 100 கிராம்ஸுக்கு தான். சரிங்களா? அப்போ சொல்யூஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ வால்யூம் எடுத்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்து எவ்வளோ சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு சால்வெண்ட் அதிகமாக தேவைப்படும் இல்லையா? ஸோ அதிகமான சால்வெண்ட் எடுத்தோம் அப்படின்னா சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக தேவைப்படும். அப்போ பர்டிகுலராக மேக்ஸிமம் 100 ml நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். அப்போ 100 mlக்கு எவ்வளவும் நம்ம அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி, ஸோ அந்த அமௌண்ட்டை வே பண்ணி ஃபிசிக்கல் பேலன்ஸ்லேயோ ஆர் டிஜிட்டல் பேலன்ஸ்லேயோ வே பண்ணி, ஸோ அந்த வேயிங் சப்ஸ்டன்ஸை இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மிங் known amount of solute to a standard flask of a definite volume. definite volume சொல்லும்போது ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் 100 ml நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? தென் small amount of water is added to the flask and shaken well to dissolve the solute. First நம்ம வந்து solute வே பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் ட்ரையாக இருக்கணும். சரிங்களா? நம்ம வே பண்ண சப்ஸ்டன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் ட்ரையாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் வாஷ் பண்ணி, ஸோ அதை நம்ம வந்து நல்லா உதறி விட்டு நம்ம ஓவனில் வச்சோம்னா பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஓவனில் வைக்கும்போது ஃப்ளாஸ்க் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோங்க, நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து கூல் பண்ணோம்னா இப்போ ஃப்ளாஸ்க் வந்து ட்ரையாக இருக்குது. அந்த ஃப்ளாஸ்கில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்ன மாதிரி அந்த வேயிங் சப்ஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தென் டிஸ்டில்டு வாட்டர். ஸோ ஹியர் நவ் யூஸிங் டிஸ்டில்டு வாட்டர், ரெயின் வாட்டர் ஆர் டிஸ்டில்டு வாட்டர் ஆர் டீஅயனைஸ்டு வாட்டர். ஸோ நம்ம யூபிஎஸ்க்கெலாம் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த வாட்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த வாட்டரை நாம் கொஞ்சமாக எடுத்த உடனே நாம் 100 mlக்கு வந்து மேக்கப் பண்ணி இந்த மார்க் வரைக்கும் 100 ml நாம் இந்த மார்க் வரைக்குமே 100 ml நாம் ஆட் பண்ணி சொல்யூஷனை அந்த சால்வெண்ட்டை ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுக்கு அமௌண்ட் வேரியேஷன் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே ஃப்ளாஸ்கில் ஒரு 10 ml ஆர் 20 ml வாட்டரை ஆட் பண்ணி அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடணும்னா டிசால்வ் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இவ்வளோ தான் வாட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இவ்வளோ தான் வாட்டர் இருக்குது. ஸோ அப்போ அந்த வாட்டரில் அந்த சப்ஸ்டன்ஸ் நல்லா டிசால்வ் பண்ணிடுறோம். தென் டிசால்வ் பண்ண வாட்டியும் அகெயின் ஆட் த solvent. So third point, then water is added to the flask to bring the solution 100 ml solution level to the mark indicated at the top end of the flask. அப்போ இப்போ solute particles கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆன பிறகு நாம் இப்போ 100 mlக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்டில் வாட்டரை திரும்ப நம்ம ஆட் பண்ணி இந்த மார்க் வரைக்கும் என்ன பண்ணணும்னா கொண்டு வந்துடணும். ஸோ இந்த மார்க் வரைக்கும் நாம் கொண்டு வந்துடணும். அப்படி அந்த மார்க் வரைக்கும் அந்த வாட்டரை டிஸ்டில் வாட்டரை ஆட் பண்ணும்போது ஒயிட் கலர் சொல்யூஷனாக இருந்ததுன்னா, அதாவது கலர்லெஸ் சொல்யூஷனாக இருந்ததுன்னா அப்பர் மினிஸ்கஸ் லோயர் மினிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி அப்பர் மினிஸ்கஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகேங்களா.
ஸோ அப்பர் மினிஸ்கஸ் லோயர் மினிஸ்கஸ்ன்னு சொல்லும்போது ஒயிட் கலர் சொல்யூஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். அந்த லோயர் மினிஸ்கஸ் இந்த மார்க்கில் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். சப்போஸ் கலர் சொல்யூஷனாக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்பர் மினிஸ்கஸ் காட்டும், இந்த மாதிரி மேல் நோக்கி வரும். அப்போ வந்துச்சுன்னா அந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் ஒயிட் கலர் சொல்யூஷன் தான் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ ஒயிட் கலர் சொல்யூஷன் அப்படிங்கும்போது நமக்கு லோயர் மினிஸ்கஸே போதும். ஸோ அது வரைக்கும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃப்ளாஸ்கில் 100 ml சொல்யூஷன் ரெடி. ஓகேங்களா? தென் த ஃப்ளாஸ்க் இஸ் ஸ்டாப்பர்ட் அண்ட் ஷேக்கன் வெல் டு மேக் கான்சன்ட்ரேஷன் யூனிஃபார்ம். ஸோ இப்போ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம், அந்த மார்க் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் நம்ம ஃபஸ்ட்டு 20 ml டிசால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த 20 ml கீழே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். நம்ம மேலே வாட்டர் ஆட் பண்ணியிருக்கும் போது அடிஷ்னலாக தேர்ட் ஸ்டெப்பில் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ வாட்டர் ஆட் பண்ணியிருக்கும் போது மேலே வந்து சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஓவராலாகவே 100 mlலையுமே சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும், டிஃப்யூஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்டாப்பருங்கிறது ரப்பர் கார்க் மாதிரி இருக்குங்க. சரிங்களா? அந்த ஸ்டாப்பர் போட்டு நாம் சொல்யூஷன் பாட்டில் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளாஸ்கை தலைகளாக மேலேயும் கொஞ்சம் ஆட்டணும் அப்படின்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு யூனிஃபார்ம் ஆகிடும். அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாகவே 100 ml ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ சொல்யூஷன் ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் எ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். ஓகேங்களா? தென் அட் த டைம் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் த சொல்யூஷன், இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 நார்மலில் ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இருக்குது, 1 நார்மலில் ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அதில் திரும்ப நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன், டைல்யூட் பண்ணுறேன். அதை திரும்ப என்ன பண்ணுறேங்க, டைல்யூட் பண்ணுறேன். இப்போ இந்த 100 ml நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.1 in 100 ml, 0.1 m in 100 ml. ஸோ இந்த 100 ml கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 m அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த சொல்யூஷனை வேறொரு ஃப்ளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் ஒரு 50 ml or 100 ml திரும்ப வாட்டர் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். அப்போ கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்குங்க, சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 100 ml ட்ரான்ஸ்ஃபர் இன்டு another beaker, again further added to 100 ml water. So now beaker contains 200 ml water. அப்போ 0.1 m சொல்யூஷனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 ml இருந்துச்சு. இப்போ அடிஷ்னலாக நம்ம 100 ml ஆட் பண்ணியிருக்கோம், 200 ml. அப்போ கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகிருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாங்க ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட். At the time of experiment, the solution with required concentration to prepare by diluting the stock solution. And the stock solution means standard solution. இப்போ நாம் அதில் 100 ml water add பண்ணி dilute பண்ணிட்டோம். This solution is called working standard. ஓகேங்களா? இந்த சொல்யூஷனை நாம் என்னென்னு சொல்கிறோங்க, ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? தென் ஹியர் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 0. இந்த ஃப்ளாஸ்கில் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது 0.1 m சொல்யூஷன் 100 ml. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடிஷ்னலாக 100 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அது 200 ml இப்போ நமக்கு இருக்குது. அந்த 200 ml சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கான அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சொல்யூஷனில் 100 ml அண்ட் 0.1 n. ஸோ ஸ்ட்ரென்த்தும் தெரியுது, வால்யூமும் தெரியுது. ஓகேங்க, நமக்கு ஸ்ட்ரென்த்து வால்யூமும் தென் இந்த சொல்யூஷனை நம்ம பீக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வாட்டியும் 100 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய வால்யூம் 200 ml. இப்போ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அதை கால்குலேட் பண்ணணும்னா நம்ம ஃபார்முலா என்ன, ஹியர் நோன் வால்யூம் ஆஃப் ஸ்டாக் சொல்யூஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், ஸ்ட்ரெஸ் மீன் ஸ்டாண்டர்டு. அப்போ நோன் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுடைய வால்யூம் அப்படிங்கும்போது V1. ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டாக் சொல்யூஷன், ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுடைய ஸ்ட்ரென்த்து அதாவது கான்சன்ட்ரேஷன், மொலாரிட்டியாக இருந்தால் M1, நார்மாலிட்டியாக இருந்தால் N1. ஓகேங்களா?
தென் வால்யூம் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட், அதாவது டைலூட்டட் சொல்யூஷன். இப்போ நம்ம டைலூட் பண்ண சொல்யூஷன் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியாது, அதனால் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் M2 or N2 அன்னோன். ஸோ கொஸ்டின் மார்க் நம்ம பண்ணுவோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் இப்போ நமக்கு தெரியும். ஓகேங்களா? எவ்வளவு? 200 ml. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு இங்கே சொல்லும்போது 200 ml. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் வந்து வெறும் வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன், இன்னும் இந்த சம்முக்கு வரலைங்க. சம்முக்கு வரும்போது சம்மையும் சேர்த்து நான் உங்களுக்கு ரிலேட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா V1 அதாவது M1 V1 ஈக்குவல் டு M2 V2 ஆர் நார்மாலிட்டியில் இருந்ததுன்னா N1 V1 ஈக்குவல் டு N2 V2. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கிறது பிரகாரம் நான் இங்கே எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நோன் வால்யூம்னுடைய கான்சன்ட்ரேஷன் வால்யூம் வந்து 100 ml, ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் வால்யூம் 100 ml. அந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஸ்ட்ரென்த் வந்து 0.1 mன்னு சொல்லியிருந்தேன். தென் டைலூட்டட் சொல்யூஷன் அந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml, அதனுடைய ஸ்ட்ரென்த்து தெரியாது, கொஸ்டின் மார்க்குன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது M2 ஈக்குவல் டு M1 V1 டிவைடட் பை V2, M2 ஈக்குவல் டு V2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ டினாமினேட்டருக்கு வரும் M1 V1 டிவைடட் பை V2. அப்போ டைலூட்டட் சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சிருங்களா? ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான கால்குலேஷன் கொடுக்கல, பட் அதேவே வால்யூம் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இந்த சம்மில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தாங்க ஃபார்முலா. ஆல்ரெடி இது உங்களுக்கு எப்படி வந்து சொல்கிறது அப்படின்னா ஒரு சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷனும் தெரியுது, வால்யூமும் தெரியுது, சரிங்களா? ஸோ அந்த சொல்யூஷனில் இப்போ வாட்டரை ஆட் பண்ணிட்டோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் அன்னோனாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ அதே சமயத்தில் வால்யூமை மெஷர் பண்ணுறதுனால இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் அவங்களே டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா V1 M1 நோன், அதாவது ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்லேயே வால்யூமும் கான்சன்ட்ரேஷனும் நோன். ஸோ அந்த டைலூட்டட் சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் நோன் பட் வால்யூம் அன்னோன் அப்படின்னா M1 V1 M2 ஈக்குவல் டு V2. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ அதை டைல்யூட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க்கிங் சொல்யூஷன், அந்த ஒர்க்கிங் சொல்யூஷனுடைய ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ணலாம் ஆர் வால்யூம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்படின்னா எனி ஆஃப் த 3 டேட்டாஸ் given 1 2 3 4 this formula contains 4 data. So any 3 of the data given, so one of the unknown data calculated. Okay ங்களா? Okay students, so next video ல நாம இதனுடைய calculation solubility of the solute, factors influencing the solute solubility நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you.